மக்கள் மாசு இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி எங்களோட கூட்டணி வந்து சேர போகுது, அவ்வளவுதான், திமுக கூட்டணி டமால் அப்படின்னு பேசியிருக்காரு. தமிழ்நாடு சந்திச்ச மாநில சுயாட்சிக்கு ஏற்பட்ட கேட பத்தியோ, விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நிலைமை பற்றியோ, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அவர் போட்ட கையெழுத்த பத்தியோ பேசுறதே இல்ல. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறாங்க இந்த பாயாசம் கோஷ்டி. ஏற்கனவே அதிமுகவும் விஜயும் ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு தான் நிக்கிறாங்க. அதிமுக குற்றமற்றவர்கள் என்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து விஜய் வச்சுட்டாரு. வணக்கம் தோழர்களே. தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுக கூட்டணி பேட்டியில போட்டு உடைச்ச எடப்பாடி வேற லெவல்ல வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எடப்பாடியார் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக கதறி கதறி கூவி கூவி எல்லாரையும் அழைக்கிறாரு. அதுலயும் குறிப்பா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் எப்படியாவது இழுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாங்கள் ரெட் கார்பெட் போட்டு உங்களை வரவேற்கிறோம், அவமானப்பட்டுட்டு அந்த கூட்டணியில இருக்கலாமா அப்படின்லாம் கேக்குறாரு. நம்ம ஆளுங்க பதில் சொல்லிட்டாங்க, ரத்த கரை படிந்த கார்பெட், அது ரெட் கார்பெட் இல்ல. இன்னொன்னு, பாஜக என்கிற இந்த சமூக விரோத ஒரு அமைப்புங்க, மனித குலத்துக்கே விரோதமான ஒரு அமைப்பு. சாமானிய மக்களை கல்வியறிவற்றவர்களாக, வேலை வாய்ப்பற்றவர்களாக, வாழ்வுரிமையற்றவர்களாக, சுயமரியாதையற்றவர்களாக மாற்றி வைத்திருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு கொலைகார அமைப்பு. அதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த பேச்சு பேசுறாரு எடப்பாடியாரு. நமக்கு என்னன்னா, விஜயோட எப்படியா கூட்டணி போனீங்க அப்படின்றதா நமக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. கொஞ்ச நாளாவே பேசிக்கிட்டே இருந்தாங்க, கூட்டணி போக போறாங்க, பெரிய கட்சி ஒண்ணு வரப்போகுதுன்னு பேசிட்டே இருந்தாரு. நேத்து காட்டுமன்னார் கோயில்ல பேசும்போது கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் கூப்பிட்டாரு. ரெண்டு பேரும் பதிலடி அடிச்சுட்டாங்க. நாமளும் அதை பார்த்துட்டோம். கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்ட்டாங்க. ஆனா அங்க இன்னொரு இடத்துல பேசும்போது ஒரு பெரிய கட்சி, பிரம்மாண்டமான கட்சி, ஒரு மக்கள் மாசு இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி எங்களோட கூட்டணி வந்து சேர போகுது, அவ்வளவுதான், திமுக கூட்டணி டமால் அப்படின்னு பேசியிருக்காரு. மாசான கட்சி, ரொம்ப பயங்கரமான கட்சி, எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி. எதுடா அப்படின்னு பார்த்தா சீமான் கட்சி டவுனான கட்சி. இருக்கிற ஆளுங்களும் வெளியே போயிட்டாங்க. இருக்கிற 10 ஓட்டும் வராது இந்த முறை. ஏன்னா அண்ணன் விஜயோடைய கட்சி அதை பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால விஜய சொல்றாரு அப்படின்னு ஏற்கனவே பத்திரிகைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோட கூட்டணி இருக்கணும். அது காரணம் என்ன அப்படின்னா, விஜய் ஊழலை பத்தி பேசுறாரு, அதிமுக அதை பத்தி பேச மாட்டாரு. ஊழலுக்காக சிறை சென்ற, ஊழலுக்கான முதல் A1 குற்றவாளியா இருந்தவர் ஜெயலலிதா. ஆனா அதை பேசவே இல்லை. சிறை சென்றவர்கள் சின்னம்மா அவங்க, அதையும் அவங்க பேசவே இல்லை. அப்ப அதிமுக குறித்தோ, அதிமுகவின் ஊழல் குறித்தோ, சட்ட ஒழுங்கு குறித்தோ, அவருடைய ஆட்சியில் பின்னடைவு குறித்தோ, அதனால் தமிழ்நாடு சந்திச்ச மாநில சுயாட்சிக்கு ஏற்பட்ட கேட பத்தியோ, விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நிலைமை பற்றியோ, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அவர் போட்ட கையெழுத்த பத்தியோ பேசுறதே இல்ல. ஒரே டார்கெட் டிஎம்கே அப்படின்னு தான் அண்ணன் விஜயும் பேசினாங்க. அவங்க கூட இருக்கிற தம்பிகள் கூட பேட்டியில ஒளறி கொட்டினாங்க. திமுக அதிமுகவுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்டா தத்து புத்துன்னு வளர்னாங்க. அதுல என்ன சொல்றாப்ல, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறாங்க இந்த பாயாசம் கோஷ்டி. பாசிசமாவது பாயாசமாவது இதுங்களுக்கு பேசிக்கான அரசியல் குறித்த அறிவோ தெளிவோ புரிதலோ இல்லை என்பதை அந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கே கடகடன் சிரிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இது, எந்த பால போட்டாலும் அதிமுக மேல அடிக்காம பாத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்க தெளிவா ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்காங்களே நம்ம நினைச்சா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அங்கதான் பல கட்சி மாறினவங்க உள்ள இருக்கிறாங்கல்ல, அந்த பல கட்சி மாறின உள்ள இருக்கிற லாட்டரி அதிபருடைய மருமகன் அவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிய முடியுது. அதுல அண்ணத்தை சொல்லியிருக்காரு, 234 தொகுதியில 230 தொகுதி நாங்க ஜெயிக்கிறோம், நாங்க அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லி இருக்கிறாரு. யாரு? எடப்பாடியார். எப்படியான்னு கேட்டா, இப்ப அதிமுகவுல இளைஞர்கள் இல்ல, பெரிய அளவுல இளைஞர்கள் இல்ல. இளைஞர்கள் இல்லாம பூரம் பெருசுங்களா இருக்கிற ஒரு கட்சியா அதிமுக மாறி போச்சு. கரிஸ்மேட்டிக்கா நின்னு கவர்ந்து இழுக்கிற ஒரு லீடராவும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் இல்ல. அதனால இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, விஜய் அப்படின்னா முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், யங்ஸ்டர், சினிமா பார்த்து ரசிகர்களா இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், விஜய் சினிமா மாதிரியே படார்னு வந்து குதிச்சு பக்காவா வேலை பார்ப்பாருன்னு நம்புவாங்க. குழந்தைங்க தானே, நம்ம அரசியலற்றவர்கள் தானே குழந்தைங்களை வச்சிருக்கோம்.
பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் நம்ம அரசியலே சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்ப அந்த பிள்ளைங்க சினிமா ரசிகர்களா தான் இருப்பாங்க, அரசியலை புரிஞ்சுக்காம. அப்ப அந்த இளைஞர்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா விஜயோட கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை இருக்குன்றதுதான் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது எப்படி எனக்கு தெரியும் கேக்குறீங்களா? அண்ணாவே உடனே உடைச்சிருக்காரு. எதுல? ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அவர் பேட்டி கொடுக்கிறார். அப்ப பேட்டி கொடுக்கும் போது கேட்கப்படுகிறது, எங்களுடைய கூட்டணியின் ஒரே நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது. உங்களை விட லட்சம் மடங்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் திமுக ஆட்சியை. நீங்க அவ்வளவு படாத பாடு எங்களை படுத்தி எடுத்தீங்க, சட்டத்துக்கு பூரா காற்று இடத்துல பூரா கையெழுத்து போட்டு வந்து நின்னீங்க. சும்மா ஒரு டம்மியா உங்களை வச்சுக்கிட்ட பாஜக தான் தமிழ்நாட்டுல ஆட்சியை நடத்துச்சு 4.5 வருஷம். நம்ம அதை கண்ணார பார்த்தோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பி. சரி, அப்ப பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்கிறாங்க, இப்ப மெஜாரிட்டி கிடைக்கல உங்களுக்கு, நீங்க உங்க கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி கிடைக்கல, அப்ப இந்த கூட்டணிகளோட உதவியோடு கூட்டாட்சி அமைப்பீங்களா அப்படின்னா உங்கள் யூகத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அண்ணாத்த உருட்டி விட்டுருக்காரு. இது யூகமா? இதுதான் கேள்வியே. ஏன்னா தொடர்ந்து பல பத்திரிகைகளிலும் மேடைகளிலும் உங்க கூட்டணியை அறிமுகப்படுத்திய போதும் யாரு, நம்ம ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா திரும்ப திரும்ப கூட்டாட்சி கூட்டாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அக்கா தமிழிசை சொல்றாங்க, ஏன் பல மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல கூட்டாட்சி தானே நடக்குது, அது நல்லபடியா தானே நடக்குது, சூப்பரா போயிட்டு இருக்குல்ல, அது மாதிரி தமிழ்நாட்டிலேயும் கூட்டாட்சி அப்படின்னு அக்கா உடைச்சு விடுறாங்க. அக்கா நீங்க தனிப்பட்ட முறையில காசை வாங்கி தின்றதுக்கு நாங்க பலியாக முடியாதுங்கக்கா, பலியாக முடியாது. வீட்டுக்கு துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருப்பேன், நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கோம், விடுங்கக்கா ஓரமா போங்கக்கா அப்படின்னு நமக்கு கோபம் வர அளவுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா இதுகளுக்கு ரோசமே வரல. எடப்பாடியார் கொஞ்சம் கூட கூச்சரச்சம் இல்லாம திரும்ப திரும்ப பத்திரிகை கிட்ட கூட்டாட்சி கிடையாது, தனித்த ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரே ஒழிய நேரா அமித்ஷாவை புடிச்சு சட்டையை உலுக்கி இந்த கேள்வியை கேட்கறதுக்கு வக்கு இல்ல, அடிமையா கைய கட்டி நிக்கிறாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். விஜயோட நீங்க கூட்டணி போறீங்களா? இளைஞர்கள் ஓட்டு அதிகமா இருக்கு, விஜயோட கூட்டணி போறீங்களா? அதைத்தான் நீங்க பெரிய கட்சி அப்படின்னு சொன்னீங்களா? அதாவது பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு சொன்னீங்களா? பிரமாதமான கட்சி அப்படின்னு சொன்னீங்களா என்று கேட்டபோது நாங்க சில வியூகங்கள் வைத்திருக்கோம், சில உத்திகள் வகுத்துட்டு இருக்கோம், அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. எனவே சில யூகங்கள் சில யுத்திகளை நாங்க வகுத்துட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் நாங்க வெளியே சொல்ல முடியாது, அப்படி சொன்னா சரியா இருக்காது. அதனால தேர்தல் அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆனா ஒரு பெரிய கட்சி எதிர்கட்சி எங்களோடு கூட்டணியில் சேரப்போகுது அப்படின்னு திரும்பியும் அடிச்சிருக்காரு. இப்ப உங்களுக்கு புரியுதா? யுத்தியா? சரி வச்சுக்கோங்க. ஏற்கனவே அதிமுகவை வருடி கொடுக்கிற விஜய், ஏற்கனவே அதிமுகவும் விஜயும் ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு தான் நிக்கிறாங்க. அதிமுக குற்றமற்றவர்கள் என்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து விஜய் வச்சுட்டாரு. அப்படி இருக்குன்னா எடப்பாடியார் சொன்ன மாதிரி விஜய் தான் அந்த கூட்டணிக்கு போறவரா இருப்பாரு. நம்ம அண்ணாத்த நாம் தமிழர் கட்சி ஏன் போக கூடாதா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். நாம் தமிழர் கட்சி ஆள் இல்லாத அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சியா போச்சு. அது பிரமாதமான ஓட்டு வங்கி எல்லாம் இருக்கிற ஒரு கட்சி கிடையாது. இது வரைக்கும் குறைந்தபட்சம் அடிப்படையில எதுலையுமே ஜெயிக்கல. வார்டு மெம்பரா வர்றதுக்கே வக்கில்லாம உட்கார்ந்துட்டு இருக்கு. அது பிரமாதமான கட்சியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆக விஜயத்தான் இவர் வியூக வகுப்பாளர்கள் மூலமாக நேரடியா சந்திச்சு பேசுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதா இந்த பேட்டியில தெரியுது. அதனாலதான் விஜய் கட்சியும் அதிமுகவை பத்திரமா பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. லாட்டரி ஓனர் மருமகனும் இதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா நமக்கான சோர்ஸும் சொல்லுது. இன்னொரு கேள்வி கூட கேக்குறாங்க, பாஜக கூட்டணி உடைஞ்சிருமா? நீங்க விஜயோட கூட்டணி வச்சா பாஜக கூட்டணி உடைஞ்சிருமா? நீங்க விஜயோட மட்டும் இது பண்ணிட்டு கூட்டணி அமைச்சு இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க உங்க யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் திரும்பியும் உருட்டி விட்டு இருக்காரு. உங்க யூகம் அது, அதை நான் பதில் சொல்ல முடியாது, பாஜக கட்சி நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுக கூட்டணி வச்சா பாஜகவை கழட்டி விட்டாகணும். ஏன்னா பாஜக கூட்டாட்சின்னு ஒன்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால கழட்டி விட்டாகணும். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற ஒரு கேள்வி வந்துடும். முதலமைச்சர் வேட்பாளரா இங்க இருக்கிற எடப்பாடியாரா இல்ல விஜய முதலமைச்சராக்கிட்டு நான் துணை முதலமைச்சரா இருந்துக்குவேன், எனக்கு திமுக ஆட்சி போனா போதும் அப்படின்னு எடப்பாடியார் முடிவெடுப்பாரா? கேள்வி இருக்குல்ல. அப்ப இத்தனை ஆயிரம் கேள்விகளுக்கு மத்தியில தான் பிரம்மாண்டமான கூட்டணியோடு நாங்கள் சேர போறோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் விஜயோட கூட்டணி அப்படின்றத அவர் மறுக்கல. விஜயோட கூட்டணி என்பதை மறுக்கல பேட்டியில.
விஜயோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவு இல்லைன்னு அவர் பதிலே சொல்லல. நாங்க உத்தி வகுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுல இருந்து விஜயோடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில தான் இன்னைக்கு மெகா கூட்டணின்னு போட்டு உடைச்சிருக்காரு. அடுத்து விஜய் தலையும் உருட்டுவாங்க, பார்க்கலாம்.